முதலாவது கேள்வி, ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் ஜோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிக தூரத்தில் ஒழுங்காக்கப்படும் என்னும் கூற்றுடன் மிகவும் தொடர்புடைய விஞ்ஞானிகள் யார் யாருன்னு கேட்குறாங்க. இந்த கூற்றை வந்து முன்மொழிஞ்ச 2 விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஒன்று ரொனால்ட் கிளெஸ்பி, அடுத்தவர் ரொனால்ட் சிட்னி நிலோ. ஓகே, இவங்க 2 பேரும் தான் இந்த கூற்றை வந்து இந்த தியரியை வந்து முன்மொழிஞ்சாங்க. இதுக்கு வந்து வெஸ்பர் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்பர் தியரியில் வந்து என்ன, இதை வந்து முன்மொழிஞ்சது வந்து 1957 மாதிரி. அது வந்து என்ன அவங்க சொல்ல வராங்கண்டா, ஒரு மைய அணு சூழ்ந்துள்ள தனிச்சோடிகள் இருக்கலாம், தனிச்சோடி இலத்திரன்கள் இருக்கலாம், இல்லாட்டி பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் இருக்கலாம். தனக்கு தேவையான இடத்தை எடுத்து அது வந்து ஒழுங்கமைஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒழுங்கமையப்படையும் தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து தனக்குள்ளுக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா 2 தனிச்சோடி இடையில இந்த 2 தனிச்சோடியும் ஒன்றோடு கூடிய தள்ளி ஃபோர்ஸ் கொண்டதாக இருக்கும். அப்படின்னா தனிச்சோடி 2ம் ஒன்றோடு கிட்ட இவ்வளோக்கு கீழே, பிணைப்பு ஜோடி 2ம் இப்படி இருக்கும். அப்படின்னா நான் சொல்ல வரது என்னன்னா, தள்ளிகை கவர்ச்சி இது 2ம் காந்தம் எடுத்தா இது 2மே பவர்ஃபுல்லான காந்தம் இருக்கும் இந்த பிணைப்பு ஜோடிகளை விட. சரியா? ஓகே, சிம்பிளா சொன்னா அர்த்தம். அப்படி பார்த்தா தள்ளக்கூடியதா இருக்கிறது தனிச்சோடி இலத்திரன்கள், அடுத்து அதை விட கூட தனிச்சோடி இலத்திரன், அடுத்து பிணைப்பு ஜோடி, அதை விட கொஞ்சம் குறம் பிணைப்பு ஜோடி. சரியா? இப்படி பார்ப்போம். ஓகே, இது வந்து இவங்க 2 பேரும் சொன்னாங்க. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். அதோட இந்த ஒழுங்கமைப்பு வந்து இந்த வெஸ்பர் தியரியை வந்து இவங்க சொல்றதுக்கு முன்னே இலத்திரன் விலகல் தொடர்பான கருத்துக்கள் வந்து இருந்துச்சு. அந்த கருத்துக்களையும் இவங்க வந்து பேஸ் பண்ணி தான் இந்த வெஸ்பர் தியரியை வந்து முன்மொழிஞ்சாங்க. அதை வச்சு தான் 1957 வந்து இந்த 2 சயின்டிஸ்டாலையும் வெஸ்பர் தியரி முன்வைக்கப்பட்டுச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். தரப்பட்டுள்ள ஒக்சி அன்னையனின் கட்டமைப்பில் உள்ள எக்ஸ் ஆனது பி தொகுதிக்குரிய மூலகமாகும். பி பிளாக்குரிய ஒரு மூலகமா இந்த எக்ஸ்ன்றது. மூலகம் எக்ஸின் கூட்டமாக இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க, இங்க வந்து வெளியே இந்த சேர்வையிட மொத்த ஏற்றம் வந்து விளைவில் ஏற்றம் மைனஸ்னு தந்திருக்காங்க. உங்களுக்கு ஆக்சிஜன்ல வந்து டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்திருக்கு, அப்போ இதுக்கு ஏற்றம் வராது. டபுள் பாண்ட் வந்திருக்கு, இதுக்கு ஏற்றம் வராது. ஏண்டா டபுள் பாண்ட் வந்தாண்டா எத்தனை இறுதி ஒட்டி இலத்திரன் நீக்கும்? 1 2 3 4. இந்த பொண்ட்ல ஒரு இலத்திரன் ஆக்சிஜன், இந்த பொண்ட்ல ஒரு இலத்திரன் ஆக்சிஜன், அப்ப 5 6 இலத்திரன் நீக்கி. அப்ப இதுக்கு வராது. இங்க பாருங்க 2 4 6. இந்த பொண்ட்ல வந்து ஒரு இலத்திரன் வரும் ஆக்சிஜனுக்கு. அப்படி பார்த்தா 7 வருது இல்லையா? அப்ப 7 வந்தாண்டா ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ரா இருக்கு இறுதி ஒட்டில, அப்ப இதுக்கு மைனஸ் வரும். அப்ப அதே மாதிரி தான் இங்க ஆக்சிஜனுக்கும் வரும். ஓகே, உள்ள வந்து 2 மைனஸ் வந்துட்டு வெளியே விளைவு மைனஸ் வரையுமா? 7. அப்ப 2 மைனஸ், அப்ப ஒரு பிளஸ் 1 இருக்கணும், விளைவுல மைனஸ் வருது. அப்ப இங்க நீங்க வந்து இது 2க்கும் ஏற்றம் வரையலாம். மைய அணுத்தான் பிளஸ் ஏற்றத்தை கொண்டே இருந்ததா இருக்கணும். ஓகே, இப்ப மைய அணுல வந்து எத்தனை இலத்திரன் எப்படின்னு பார்த்தாங்க. இந்த பொண்ணுல 1, அதுல 1 2 3 4 5 6 6 இலத்திரன்கள் வந்தும் அதுக்கு ஒரு பிளஸ் 1 வந்திருக்கு. 6 இலத்திரன்கள் வந்தும் அதுக்கு ஒரு பிளஸ் 1 வந்திருக்கு. அப்படின்னா ஒரு இலத்திரன் இழந்திருக்கு. அப்ப இறுதி ஓட்டுல வந்து 7 இலத்திரன் மொத்தமா எழுதிக்கணும், இந்த பிளஸ் இழந்த இலத்திரனையும் சேர்த்து. அப்படி பார்த்தா இது வந்து 17ஆம் கூட்டம் மூலகமா இருந்திருக்கணும். இது 17ஆம் கூட்ட மூலகமா இருந்திருக்கும்.
ஓகே, 15ஆம் கூட்டமூலம் அமைதிக்கும் 15ஆம் கூட்டமூலத்திலையும் குளோரின் வரையலாம். குளோரின் வராது, மையானும் வராது. குளோரின், புரோமின், அயோடின். குளோரின் தவிர மற்ற 3 மூலங்கள் உண்டா இருந்திருக்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டினுக்கும் கதோட்டு கதிர் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது என்னன்னு கேட்கிறாங்க. ஒன்றாவது கூற்று பார்ப்போம். கதோட்டு கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போது சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். இது பார்க்கறதுக்கு ஓகே, சடப்பொருள் இது இப்ப கதோட்டு கதிர் வந்து எப்படியானது, அது வந்து மறை ஏற்றம் கொண்டதாக காணப்படும். சரியா, மறை ஏற்றம் கொண்டதாக காணப்படும். அடுத்தது அதுக்கு ஒரு திணி ஒன்று காணப்படும். சரியா, ஓகே, இதுக்கு ஒரு திணி ஒன்றிக்கும் அடுத்தது ஏற்றம் கொண்டதாக காணப்படும். கதோட்டு குழாய், அதாவது அந்த டியூப்ல கேத்தோட் பகுதியிலிருந்து அது போகும், போயிட்டு எனோட் பகுதியை நோக்கி போகும். சரியா, எனோட் தட்டை நோக்கி அது போகும். இது அவ்வளவும் ஒரு குழாய்க்குள்ள காணப்படும். சரியா, ஓகே, இந்த குழாய் வந்து ஹை வோல்டேஜ் காணப்படும். உயர் அழுத்தத்துல தாழ் அமுக்கத்துல காணப்படும். அமுக்கமாக குறைவா காணப்படும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 10,000 வோல்டேஜ் அப்படி பெரிய ஒரு வோல்டேஜ் பெருமா காணப்படும். ஓகே, இப்ப இதுல வந்து சில வாரம் என்னன்னா, இந்த திரிவு திரிவுடைய இந்த துணிக்கையை வந்து வோல்டேஜ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரான் போல செய்யப்படும். அப்ப ஸ்பீடா போகுது. ஸ்பீடா போய் பட்டாண்டா அவனுக்கு வந்து சக்தி துணிக்கைகள் வந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி. சக்தி துணிக்கைகள் வெளியேறலாமா? சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இது வந்து எம்தினியுடையதா இருக்காங்க. இதுக்கு ஒரு உந்தம் உண்டியும். அந்த ஸ்பீட்ல போய் பட்டாண்டா அந்த தட்டு வந்து சூடாகும். அப்ப அவனுக்கு வந்து வெப்ப சக்தி உருவாக்க போகுது. அப்ப அவனுக்கு சக்தி துணிக்கைகள் வந்து வெளியேறலாம். அதை வச்சு சொல்லலாம். சரியா, ஓகே, அடுத்த செகண்ட். கதோட்டு கதிரின் கண்டுபிடிப்பானது மூல அணுக்களில் இலத்திரன் புரோத்திரன் கண்டுபிடிப்புக்கு வழிகோலியது அப்படின்னு சொல்லி. கதோட்டு கதிரின் கண்டுபிடிப்பானது மூலக அணுக்களில் இலத்திரன் புரோட்டான் கண்டுபிடிப்புக்கு வழிகோலியது அப்படின்னு சொல்லி. அது என்ன உண்மை? ஃபர்ஸ்டா வந்து கண்டுபிடிச்சது கதோட்டு கதிர்கள். அதுக்கு போறோம் அந்த கண்டுபிடிப்பு கதோட்டு கதிர்கள் கண்டுபிடிப்பு வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு வந்து பேசிக்கா அமைஞ்சு. அதுல வந்து இந்த கதோட்டு கதிர்கள் வந்து கண்டுபிடிச்சக்குள்ள வந்து அணுவை வந்து பேஸா தான் விஞ்ஞானிகள் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க அணுவையும் மேலும் பிரிச்சலாம், புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்ட்டுலாம் பிரிக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த குற்றம் சரி. அடுத்த தேர்ட், இவை துணிக்கை இயல்பை காட்டும் போதும் அலை இயல்பை காட்டாது அப்படின்னு சொல்லி. அப்படியா? இல்ல, அலை இயல்பை காட்டுறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கதோட்டு கதிர்களை வந்து சோடியம் குளோரைட் பளிங்குக்கு வந்து இந்த கதோட்டு கதிர்களை வந்து நாங்க செலுத்தினோம்டா இது வந்து கோணல் அலை. இது வந்து ஒரு அலை இயல்புக்கு உதாரணம். சரியா, அலை இயல்பு காட்டுறதுக்கு உதாரணம் இந்த சோடியம் குளோரைட் பளிங்குகளுக்கு இந்த கதோட்டு கதிர்களை வந்து நான் செலுத்தினோம்டா கோணல் அடையும். அது அலை இயல்புக்கான உதாரணம். துணிக்கை இயல்புக்கான உதாரணம் என்னன்னா, துணிக்கை இயல்புக்கு உதாரணம் என்னன்னா, நம்ம இங்க வர கதோட்டு கதிர் இருக்குதானே. இப்ப இந்த கதோட்டு கதிர்ல நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். இந்த கதோட்டு கதிர் வந்து ஒரு திணி ஒன்றிக்கும் இது அப்படியே போகல. இதுல பாதையில நாங்க துடுப்பு சிலிண்டர் வச்சோம்டா. துடுப்பு சிலிண்டர் ஒரு போல் மாதிரியா வச்சுக்கோங்க. அந்த போல்ல பட்டு இந்த போல் நகரும், சுழலும். சரியா, இது வந்து துணிக்கை இயல்புக்கு வந்து சான்றாயின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப இது அலை இயல்புக்கு, இது துணிக்கை இயல்புக்கு.
உதாரணமா இதான். ஓகே, கத்தோட்ட குழாயில் இது ஃபோர்த். அப்ப தேர்ட் வந்து வராது, ஏன்னா துணிக்கு இயல்பை காட்டும், அலை இயல்பையும் காட்டும். ஆகவே இதை குற்றம் இல்லை. அடுத்த ஃபோர்த்துக்கு வரும். கத்தோட்ட குழாயில் கத்தோட்டு கதிர் அனோடை நோக்கி செல்லும் போது அவற்றின் உந்தம் அதிகரிக்கின்றது. அந்த குற்றம் சரி. ஏண்டா இதுக்கு வந்து ஒரு திணிவு ஒட்டிக்கு, அந்த திணிவு ஹை வோல்டேஜ் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆர்முடுகளோடு வரும். அப்ப அந்த வேகத்தோட வேகம் கூடும், அந்த வேகத்தோட வைத்து அடிச்சும். ஆகவே போக்குல உந்தம் வந்து அதிகரிச்சும். ஓகே, அப்ப மீண்டும் வேகம் கூடும், திணிவோடு சேர்ந்து வரக்குள்ள உந்தம் கூடும். கதோட்டு கதிர் பயணிக்கும் எதிர் திசையில் நேர்கதிர் பயணிக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதுவும் சரி. கதோட்டு கதிர் வந்து அனோட நோக்கி போகல, நேர்கதிர்கள் வந்து கெத்தோட நோக்கி போகும். அப்படி பார்த்தா அந்த குற்றம் சரி. ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம். இந்த கத்தோடு கதிர்கள் வந்து அது வந்து ஒரு நேரான பாதையில் செல்லக்கூடியது. அதை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்டா பிராக்டிக்கலா ஹீரோக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த கத்தோடு கதிர் செல்ற பாதையில வந்து ஒரு சிலுவை மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சு பார்த்தாங்க. அந்த சிலுவை மாதிரி அடையாளத்துல இந்த கதோட்டு கதிர்கள் பட்டுச்சு. கதோட்டு கதிர்கள் படாம போனதுகள் வந்து எங்களுக்கு ஒரு திரை வச்சாங்க. அந்த திரையில வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிச்சு. அந்த பிம்பம் வந்து தெளிவா காணப்பட்டுச்சு. சரியா? அந்த பிம்பம் தெளிவா காணப்பட்டுச்சு. அதை வச்சு இவங்க சொன்னாங்க நேர்கோட்டில் பயணிச்சது. அப்போ கத்தோட்டு கதிர்கள் சரி. கத்தோட்டு கதிர்களுக்கு வந்து கத்தோட்டு கதிர்களாக காணப்படுறதுக்கு அதோட கண்டிஷன் ரெண்டிக்கு, அந்த கத்தோட்டு கதிரில் வந்து ஈயோவ எம் விகிதம், ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் வந்து மாறிலியா இருக்கும். சரியா? மாறிலியா காணப்படும். இதுல பெருமானம் வந்து 1.76 தர 10⁸ கூலோம் கிராம் -1 காணப்படுது. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? இது கண்டிஷன் எடுக்கலாம். இது வந்து இதுல இயல்பு எடுக்கலாம். அப்ப ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த கத்தோட்டு கதிர்கள் வந்து ஒன்றிலே தங்கிக்காது. அப்படின்னா இந்த குடுவையில் அடைக்கப்பட்ட வாயுவை ஒரு குடுவை 2 குடுவை எடுத்து 2லையும் கத்தோட்டு கதிர்கள் வைக்கிறோம், எடுக்கிறோம். ஆனா உள்ளுக்கு வந்து உள்ள வாயுகள் வந்து நாங்கள் வேற வேற எடுக்கிறோம். அப்படி இருந்தாலும் கத்தோட்டு கதிர்கள் வந்து மாறாது, அதே கத்தோட்டு கதிர்களாக தான் காணப்படும். அது இல்லாம நாங்கள் வந்து கத்தோட்ட தகடுகளை வந்து மாற்றி அப்படி என்ன செஞ்சாலும் மாறாது. ஈயோவ எம் விகிதம் மாறிலியா காணப்படும். அது உண்டு. ரெண்டாவது வந்து இப்படி வாயுக்கள் மாத்திரத்தால மாறாது, இல்லாட்டி உங்களுக்கு தகடுகளை மாத்திரத்தால மாறாது, அதுல இயல்புகள் மாறாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, இதுல வந்து ஏற்றத்தை கூட்டின கட்டாயம் கதோட்ட கதிர் ஒரு ஃபோட்டான் ஏற்றம் வந்து கூடிய இல்ல, கட்டாயம் அப்படி திணிவும் கூடிய இருக்கும். கூடி அது வந்து மாறிலியா வேணும் அந்த பெருமானத்தை. ஓகே 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 ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. n சமன் 3 ml சமன் 0. n சமன் 3 ml சமன் 0. சக்தி சொற்றல்களுக்குரிய அதி உயர் இலத்திரன்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன என்ற முதன்மை சக்தி சொற்றன். சரியா? ஓகே, முதன்மை சக்தி சொற்றன். அடுத்தது என்னன்னா திசைவி சக்தி சொற்றன் என்று சொல்லுவோம். திசைவி சக்தி சொற்றன் இல்லாட்டி கோண உந்த சக்தி சொற்றன் சொல்றேன். கோண உந்த சக்தி சொற்றன் சொல்லுவோம். சரியா? இதுல எஸ் 0, P 1, D 2, F 3. நான் பார்க்குற அந்த 3 நம்ம வந்து S0, S லைன் சீட்டா, S பிளாக் லைன் சீட்டா 0, P 1, D 2, F 3 அப்படி பார்க்குறேன். அடுத்தது ml. இது வந்து காந்த சக்தி சொற்றன்ற காந்த சக்தி சொற்றன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, அடுத்தது எம்எஸ் பார்க்கலாம். அது வந்து கரங்கட் காந்த சக்தி சுட்டைன்னு பார்க்கலாம். காந்த சக்தி சுட்டை. சரியா? ஓகே, கரங்கட் காந்த சக்தி சுட்டைன்னு பார்ப்போம். ஓகே, அதுல வந்து கரங்கட் காந்த சக்தி சுட்டைன்றது வந்து ஒரு ஒரு ஓர்பிட்டல்ல உள்ள 2 இலத்திரன்களும் வந்து ஒரே திசையில வந்து கரங்காது. ஒன்று வந்து ஒரு திசையிலண்டா அதுக்கு வந்து பிளஸ் ஹாஃப்னு கொடுப்போம். எதிர் திசையில மற்றது கரங்கும், அதுக்கு வந்து மைனஸ் ஹாஃப்னு கொடுப்போம். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க வந்து n சமன் 3 ml சமன் 0 அதுல உள்ள மேக்சிமம் இலத்திரன்கள் எவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப 3ல உள்ள பிரதான முதன்மை சக்தி சுட்டன், 3ல உள்ள திசைவி சக்தி சுட்டன்கள் என்னென்ன வரும்னா 3s 3p 3d. இந்த 3 மட்டும்தான் வரும், 3f வராது. 3sல ml சமன் 0 அப்படின்னு வரது எப்படி பார்க்குறேன்டா, எஸ்ல வந்து வாரத்துல வந்து நடுவில் 0 மட்டும்தான் இருக்கும் mlல. அப்போ அதில் வந்து 2 இலத்திரன்கள் வரலாம். ஓகே, அப்போ பில வந்து இப்படி வரலாம், இப்படி வரும் 0 -1 +2. இதுல 0த்துல தான் கேட்குறாங்க, நாளைக்கு அப்போ 2 வரலாம். அடுத்த டில வந்து 10 இலத்திரங்கள் காணப்படும். அதுல 0த்துல உள்ளதுல எத்தனை காணப்படலாம்? 2 தான் மேக்ஸிமம் காணப்படலாம். மேக்ஸிமத்தை தான் கேட்குறாங்க. அப்ப 2 4 6 இலத்திரங்கள் மேக்ஸிமம் காணப்படலாம். அதை வச்சு அப்ப ரெண்டாவது ஆன்சரை எடுக்கலாம். ஓகே, 5th question. அணுவில் உபதுணிக்கைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது என்னன்னு கேட்கிறாங்க. பீட்டா கதிர் துணிக்கைகள் அசையும் இலத்திரன் துணிக்கைகள் ஆகும். அந்த கூற்று சரி. அப்படின்னா அல்பா பீட்டா கேமா. அல்பா கதிர் வந்து நேரேற்றப்பட்ட துணிக்கைகள், பீட்டா வந்து மறையேற்றப்பட்டதாக காணப்படும், கேமா அதுக்கு வந்து ஏற்றம் காணப்படாது. சரியா? நன்மையிலிருந்து காணப்படும். ஓகே, இதை வந்து எங்களுக்கு வந்து மின்புலத்துல வச்சு வேறுபடுத்தலாம். இதுல மறையேற்றப்பட்டு நேரேற்றப்பட்டு இது மறையேற்றப்பட்டு வச்சு மேல இதுல வந்து எங்களுக்கு இது அல்பா பீட்டா கேமா முனையும் விடுவிச்சா கேமா வந்து நேரா போகும், அதுக்கு ஏற்றம் இல்லாததால. அதே மாதிரி அல்பா வந்து நேரேற்றப்பட்டதுன்றதால மறையேற்றம் நோக்கி போகும், பீட்டா வந்து நேரேற்றத்தை நோக்கி போகும். ஓகே, அதுவும் இப்படி போட்டாலும் இல்ல, அல்பா வந்து திணிவு கூடினதுன்றதால திரும்பல் அடைகிறது குறைவாயிருக்கும், பீட்டா வந்து திணிவு குறைவுன்றதால அல்பா வந்து திணிவு கூடுறதால விலகல் அடைகிறது குறைவாய்க்கும், பீட்டா வந்து திணிவு கூடுறதால பீட்டா திணிவு குறைவுன்றதால கூடிய அளவு திரும்பல் அடையக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே ஓகே, அப்படி பார்த்தா பீட்டா கதிர் வந்து மறையேற்றப்பட்டதாயிருக்கும், அதோட அது வந்து இலத்திரன போலயே தான் இருக்கும். இதுல ஏற்றமும் எப்படி இருக்குண்டா மறை 1.6 தர 10⁻19 கூலோம் தான் அதுலயும் ஏற்றம் காணப்படும், இலத்திரன போலே. அப்ப இலத்திரன் தான் அசையக்கூடியதா இருக்கும். ஓகே, அதை கூட்டு சரி. செகண்ட் கொஸ்டின், எல்லா அணுக்களின் நிலவுகைக்கும் நீர்த்திறன் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து விளங்குறதுக்கு வந்து நிறைய உதாரணம் இல்லை, எங்களுக்கு சமதானியங்களை வச்சுதான் இது விளங்கப்படுத்தணும். இது சரி கூற்று. H1 ஹைட்ரஜன் சமதானியம் உண்டிகி 1 2 1 3. இது புரோட்டியம் புரோத்தியம் டுத்தேரியம் திருத்தியம் அப்படி ஓலாவில் படிச்சிருக்கீங்க. புரோட்டியம் டியூட்டேரியம் ட்ரிட்டியம். அதில் வந்து இது அணுவன். திணிவன்ல வந்து இது வந்து சுட்டி காட்டுறது என்னன்னா, இந்த அணுட கருவுல வந்து ஒரு புரோட்டான் மட்டும்தான் காணப்படுது. ஓகே, இங்க ரெண்டாவதுல இங்க ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். சரியா? இங்க மூணாவதுல ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான்.
இங்க வந்து நியூட்ரானே இல்ல. சரியா? அப்ப நியூட்ரானே இல்ல. இங்க வந்து இது அணுவெண் இது திணிவென்றதால இங்க வந்து நியூட்ரானையும் புரோட்டானையும் தான் காட்டும். இங்க புரோட்டான் மட்டும் தெரிக்கி நியூட்ரான் இருக்காது. அப்ப இது வந்து இங்க வந்து தேவைப்படல நியூட்ரான் ஹைட்ரஜன்ல. அப்ப அதை வச்சு எங்களுக்கு சொல்லலாம் ஹைட்ரஜன்ல வந்து தேவைப்படல. அப்ப நிலவுகைக்கு வந்து நியூட்ரான் வந்து தேவைப்படலாம், தேவைப்படாமே மீக்கலாம் சில சேர்வைகளுக்கு, சில சமதனிகளுக்கு. அதுக்கு எல்லாத்துலயும் எப்படி சரி வரா எங்களுக்கு வந்து இப்படி செல்றதுக்கான ஒரே ஒரு உதாரணம் எங்களுக்கு ஹைட்ரஜன் தான் எங்களுக்கு சிலபஸ்ல சொல்லு. அடுத்தது புரோத்திரன் நியூத்திரன் என்பவற்றின் திணிவு ஒப்பிடும் போது இலத்திரன் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ 1837 மடங்கு குறைவாகும். அந்த குற்றம் சரி. புரோட்டான் அல்லது நியூத்திரன் திணிவு வந்து எம் எடுத்தா இலத்திரன் ஒன்றோட திணிவு வந்து அந்த எம்மை விட 1840 மடங்கு குறைவாகும். சரியா? புரோட்டான் அல்லது நியூட்ரான் திணிவை விட 1840 மடங்கு குறைவான திணிவை கொண்டதாக காணப்படும். ஓகே, இங்க 1837 மடங்குன்னு சொல்லிங்க, அது மட்டுமா சரின்னு எடுக்கலாம். ஓகே, அணுவில் தாழ் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன் சக்தியை உறிஞ்சி உயர் சக்தி மட்டத்தை அடையும் போது இலத்திரனின் கதி குறைவடையும். ஓகே, அதுவும் அந்த குற்றம் சரி. தாழ் சக்தி மட்டத்திலிருந்து ஒரு இலத்திரன் உயர் சக்தி மட்டத்தை போகல, தாழ் சக்தி மட்டத்திலிருந்து இயக்க சக்தியோடு போறது, கைனடிக் எனர்ஜி இயக்க சக்தியோடு போறது, இங்க அடுத்த சக்தியை சேமிக்கப்படும். சரியா? அப்ப உயர் வேகத்தோட போகும், அப்படின்னா உயர் இயக்க சக்தியோட போகும். அப்ப இங்க வேகமிக்கும், இங்கே போக்கல அந்த சக்தி வந்து அடுத்த சக்தியா சேமிக்கப்படும். அப்ப அப்படி அடுத்த சக்தியை சேமிக்கப்பட்டதால அதுல கதி வந்து குறைய போகுது. ஆகவே அந்த குற்றம் சரி. அடுத்தது 5வது கூற்று, H+ அணுவின் கருவில் புரோத்திரன் ஒன்றும் முதலாம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனும் காணப்படும் அப்படின்னு சொல்லிக்கு. அப்படியா? இல்ல, ஏற்கனவே உள்ளது ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு இலத்திரன் தான், அதுல முதலாம் சக்தி மட்டத்தில் காணப்படும், ஒரு இலத்திரன் தான் காணப்படும். H+ வந்து அந்த இலத்திரனையும் இழந்துடுவாரு. ஆகவே H+ வந்து இலத்திரன் காணப்பட மாட்டாது. சரியா? ஓகே, அப்ப 5th ஆன்சர் தான் பிழையான ஆன்சர். ஓகே, 6வது क्वेश्चन, பின்வரும் சேர்வைகளின் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு எதுன்னு சொல்லி. சரியா? இப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீரை தந்தீங்க H2, அதுக்கு வந்து கட்டமைப்பு எப்படி வரும்? OH 2 தனிச்சோடி. ஓகே, அடுத்தது CO2. CO2ல நடுவுல கார்பன் வரும், ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு ஆக்சிஜன் வரும். சரியா? ஓகே, அடுத்தது H2S. H2Sல சல்ஃபர், ஹைட்ரஜன், சரியா? அதே மாதிரி சல்ஃபர், ஹைட்ரஜன், தனிச்சோடி. அடுத்தது OF2. OF2ல எப்படி வரும்? ஆக்சிஜன், ஃப்ளோரின், தனிச்சோடி உண்டு, இங்க வரும். ஓகே, இப்ப இதுல வந்து பிணைப்பு கோணம் பார்த்தா நான்முகிக்கு எப்படி வரும்? நான்முகி உதாரணமா பேர் இப்படி 4 பொன்பெயர் உள்ளதுல பிணைப்பு கோணம் அண்ணளவா 109 பாகை காணப்படும். சரியா பார்த்தா 109 பாகை 28 கலையா காணப்படும். அதுல ஒவ்வொரு பொன்பெயரும் லோன் பெயரா, அதாவது ஒவ்வொரு பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியா மாறக்குள்ள
2 பாகை குறைவடையும். அப்படி பார்த்தா இன்னைக்கு உள்ள ஒரு பொன் பேர் வந்து லோன் பேரா மாறக்குள்ள 107, இன்னொன்று மாறக்குள்ள 105 அப்படி மாறும். ஆகவே இன்னைக்கு 105 பாகையா காணப்படும். ஓகே, CO2 பார்த்தா இன்னைக்கு வந்து வேற இலத்திரன்கள் இல்லை காணுங்க. அதை சொல்லி இது நேர்கோட்டு வடிவம். ஆகவே இது 180 பாகையா காணப்படும். சல்ஃபருக்கு எப்படின்னா சல்ஃபருக்கும் அதே மாதிரி தான் காணப்படும். நாங்கள் இந்த ஆக்சிஜனும் சல்ஃபரையும் கொஞ்சம் லேட்டாக விடுவோம். இதுக்கும் அண்ணளவா 105 பாகை தான் காணப்படும். ஆனால் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். புளோரினுக்கும் 105 பாகை தான். இப்போ ஒப்பிட்டதா மின் எதிர்த்தன்மை அடுத்த நான் பார்க்கணும். மின் எதிர்த்தன்மை மின் எதிர்த்தன்மையில இப்போ இது அவ்வளோத்தையும் பார்த்தா ஆக்சிஜன் சல்ஃபர் புளோரின் இதை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம்னா மூணுக்குமே 105 பாகை தான் வர மாதிரி இருக்கும். ஆனா மின் எதிர்த்தன்மை ஒப்பிடக்குள்ள புளோரினுக்கு நல்ல கூடியும், 2வது ஆக்சிஜனுக்கு, 2வது சல்ஃபருக்கு இப்படிதான் வரும். சரியா? இப்ப புளோரின் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துள்ள பிணைப்பு. புளோரின் நான் இதை பிணைப்பு நான் இணைக்கிறேன். ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துள்ள பிணைப்புல எனக்கு 2 இலத்திரன்கள் இந்த பொண்ட்ல காணப்படுது. இந்த பொண்ட்ல காணப்படுற இந்த 2 இலத்திரன்களும் மின்னதிர்த்தன்மை இந்த 2 அணுக்கள்ல எதுக்கு கூடையோ அந்த பக்கம் தான் காணப்படும். சரியா? அப்ப இந்த இலத்திரன்கள் ரெண்டும் இதை நோக்கி காணப்படும், புளோரினை நோக்கி காணப்படும். சரியா? ஓகே, அப்ப இப்படி புளோரினை நோக்கி இந்த இலத்திரன்கள் இங்கே காணப்படுறதால புளோரின் இங்கே இப்படி காணப்படுறதால 2வது பொண்டை நான் இங்கே போடுறேன். இன்னைக்கு வந்து இலத்திரன்கள் 2 மீந்தாண்டா எவ்வளவுக்கு தள்ளும் அதை விட இந்த கோணர்ல இலத்திரன் 2 வாரத்தால வார தள்ளுகை வந்து குறைவா காணப்படும். சரியா? ஓகே, இன்னைக்கு இந்தாண்டா வார தள்ளுகை விட இன்னைக்கு இந்த வார தள்ளுகை வந்து குறைவா காணப்படும். ஆகவே இந்த 2 பொன் பேரும் கிட்டையாகி காணப்படும். ஆகவே இன்னைக்கு உள்ளது 105 பாகையை விட குறைவா காணப்படும். சரியா? ஓகே, சல்ஃபருக்கும் ஹைட்ரஜனுக்கும் அடுத்த பக்கம் இங்க பார்க்கக்குள்ள இது நார்மல் மாதிரி எடுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இது இங்க வந்து பார்ப்போமே. இப்போ இங்க ஆக்சிஜனுக்கு அப்ப ஆக்சிஜனுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூடன்றதால தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து ஆக்சிஜன் கிட்டே காணப்படும். ஆகவே இன்னைக்கு வந்து பொன் பேர் 2 தள்ளுகை கூட. ஏன்னா இலத்திரன் தான் மெயின், இலத்திரன் தான் ஒன்றே ஒன்று தள்ளும் பொன் பேர்லயும். பொன் பேர்ல இலத்திரன்கள் ஒன்றே ஒன்று தள்ளத்தால கொஞ்சம் தூரமாக பார்க்கும். ஆகவே 105 பாகை கிட்ட 105 பாகையிலும் கொஞ்சம் அது வந்து பெரிய ஒரு பிணைப்பு கோணத்தை கொண்டிருக்கும். ஓகே, H2S வந்து மின்னெதிர்த்தன்மை வந்து ஆக்சிஜன் அளவுக்கு இல்லாததால அதுல இலத்திரன்களை வந்து நாங்கள் சும்மா கொஞ்சம் நடுவை விட கொஞ்சம் மேலே உள்ள மாதிரி எடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்நளவா 105 பாகையில எங்களுக்கு எடுக்கலாம். ஓகே ஓகே விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது A B C D. அப்போ இதுல 180 பாகை வர்றதுக்கு நல்லாவே பிணைப்பு கோணம் கூடியும். OF2க்கு 105 பாகை வருது. அப்போ அதுக்கு வந்து நல்லாவே பிணைப்பு கோணம் குறைவாக இருக்கும். நடுவில் வரதுல வந்து நீருக்கு வந்து கொஞ்சம் கூட சல்ஃபருக்கு அதனால 105 பாகை இருக்கும். அப்போ DCABன்னு வரும். சரியா? அப்படி வர்றது 4th ஆன்சர். ஓகே, 7வது क्वेश्चन 11,000 ஆம்ஸ்ட்ராங் 11,000 ஆம்ஸ்ட்ராங்
அலைநீளமுடைய மின்காந்த கதிர் போன்றில் சக்தியை காவும் சக்தி துணிக்கை ஒன்றின் சக்தியை ஜூலில் தருக அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்ஸ்ட்ராம் தந்திக்கு ஒரு ஆங்ஸ்ட்ராம் 10 மீட்டர் உண்டு. ஓகே, இதுல சக்தியை கணிச்சு சொல்றாங்க. தரவு தந்திக்கு பிளாங்க் மாறிலி 6.6 சி ஒளியிட வேகம் 3.18 தந்திருக்காங்க. இதுக்கு சமன்பாடு என்ன? E சமன் HF, Fக்கு வந்து என்ன போடலாம்? V சமன் F lambda. அதில் வந்து Fக்கு வந்து இப்போ V வந்து இன்னைக்கு ஒளியிட வேகம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு சீட்டு போட்டேன், மீண்டும் போட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. F சமன் C ஓவர் lambdaன்னு வரும். ஆகவே E சமன் HC ஓவர் lambda. ஓகே, அப்போ 6.6 தர 10⁻34 அலகம் போடுவோம் ஜூல் செகண்ட் தர 3 தர 10⁸ மீட்டர் per செகண்ட் கீழே 11,000 தர ஆங்ஸ்ட்ராம். அது வந்து மீட்டருக்கு மாற்றணும். தர 10⁻10 மீட்டர். சரியா? ஓகே, இதை வந்து சுருக்கினாக்கா 6.6 தர 10⁻34 நான் இதை எப்படி எழுதுறேன்? 3 தர 18 10⁻34 அப்போ கழிச்சண்டா 10⁻26 வரும். 10⁻26 கீழே நான் இதை எழுதுறேன் 1.1 தர 14 14 அந்த 14 10⁻10 சேர்ந்து 10⁻6 வரும். சரியா? ஓகே, அப்ப 1.1 6.6 பிரிச்சா 6 6 3 18 18 தர 10⁻22 வரும். ஆகவே 1.8 தர 10⁻19. சரியா? ஜூல். இப்போ ஆன்சர் தேர்ட் ஆன்சர் ஈக்கனா? ஓகே, ஓகே, 8வது क्वेश्चन. பின்வரும் மூலக்கூறுகளில் எது அதிகூடிய அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டீங்க. பார்ப்போம். PCl5 இதுக்கு நான் கட்டமைப்பு கேட்குறேன். P இதுலேருந்து Cl 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 இந்த 3 அணுக்களும் ஒரு தளத்தில் காணப்படும். மேல் நோக்கி ஒரு Cl காணப்படும், கீழ் நோக்கி ஒரு Cl காணப்படும். ஓகே, இப்போ பாருங்க, இதுல இந்த குளோரின் இடையில 120 பாகை வேகம், அதே மாதிரி இது செங்குத்து 90 பாகை. இதுல வந்து தளத்துல காணப்படுற ஒரே தளம் எடுத்தா, இப்ப இது வந்து இந்த 3 அணுக்களும் ஒரு வட்டத்தட்டில் வச்சா அந்த தட்டுல வந்து இந்த 3 அணுக்களும் காணப்படும். குளோரின் வந்து மேல் நோக்கி, இன்னொரு குளோரின் கீழ் நோக்கி இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரே தளத்துல மேக்சிமம் காணப்படுறா 3 அணுக்கள் காணப்படுது. சரியா? ஓகே, அடுத்து SO3 வரும். SO3ல கட்டமைப்பு இப்படி வரும். ஓகே, இது வந்து ஒரு தள முக்கோணம், வடிவம் வந்து தள முக்கோணம், அதே மாதிரி இலத்திரன் சோடியத்தில் முடியும் தள முக்கோணம். அப்ப இங்கேயும் மேக்சிமம் ஒரே தளத்துல வர இயல்பான அணுக்கள் எண்ணிக்கை வந்து 3. அடுத்தது SF6 வரும். SF6ல சல்ஃபர்
ஒரே தளத்துல ஃப்ளோரின் 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 ரெண்டு காணப்படும். மேல் நோக்கி ஒரு ஃப்ளோரினிக்கும் கீழ் நோக்கி ஒரு ஃப்ளோரினிக்கும். இந்த 4 அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும். இது ரெண்டுக்கும் இடையில இந்த ஃப்ளோரினுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இடையில 180 வகையாக காணப்படும். ஓகே, அப்ப இங்க வந்து மேக்ஸிமம் உள்ளது 4 அணுக்கள். அடுத்தது SF4. SF4 எப்படின்னா சல்பர், ரெண்டு இலத்திரன், ஃப்ளோரின் ஃப்ளோரின், அதே மாதிரி மேல் நோக்கி ஒரு ஃப்ளோரின், கீழ் நோக்கி ஒரு ஃப்ளோரின். சரியா? ஓகே, இதுல வந்து இது வந்து சீசோ ஷேப்ன்ற இந்த லோன் பெயர், அதாவது இலத்திரன் சோடிட கற்பனை கோடு. இந்த ரெண்டு ஃப்ளோரினும் ஒரே தளத்துல காணப்படும். இந்த ஃப்ளோரின் மேலே இந்த ஃப்ளோரின் கீழே காணப்படும். அப்படி பார்த்தா இங்க வந்து 2 அணுக்கள் தான் எடுக்கணும். மேக்ஸிமம் 2 அணுக்கள் தான் எடுக்க இயலும். அடுத்த புரோமின் BrF3, இது SF4, அடுத்த BrF3. BrF3ல புரோமின் ஃப்ளோரின் ஃப்ளோரின் ஃப்ளோரின். சரியா? புரோமின் வந்து ஒரு 17 கூட்டங்கள். ஆகவே 3க்கு இந்த 4 வரணும். 2 தனிச்சோடி இலத்திரன்களை போட்டுருங்க. ஓகே, இது வந்து ஒரு டி ஷேப். டி ஷேப்ல இது டி ஷேப். இதுல வந்து இது ரெண்டும் இது வந்து செங்குத்தாக காணப்படும், இதுவும் செங்குத்தாக காணப்படும். இங்கேயும் 3 இலத்திரன்கள் ஒரே தளத்தில் காணப்படும். மேல் உள்ளது வெவ்வேறு தளத்தில் காணப்படும் போது, ஆகவே இங்கேயும் எங்களுக்கு வந்து 3 எழுத இருக்கணும். அதை விடக்கூடிய எடுக்க இயலாம். அப்போ வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கிறது SF6. ஆகவே 4th ஆன்சர். ஓகே, 9வது क्वेश्चन. துணிக்கையானது இயக்கப்பட்ட சக்தி E. இயக்கப்பட்ட சக்தி கைனடிக் எனர்ஜி அலைநீளம் லெம்டாவுடன் இயங்குகின்றது. அலைநீளத்துடன் லெம்டா. ஓகே, 4 லெம்டா அலைநீளத்துடன் இத்துணிக்கை இயங்கும் போது அதன் இயக்கப்பட்ட சக்தி என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப 4 லெம்டாவோட இயங்கக்குள்ள அதுல இயக்கப்பட்ட சக்தி என்னன்னு கேட்கிறாங்க. நான் I டேஷ்ல எழுதுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா E இயக்கப்பட்ட சக்தி ½ mv வர்க்கம். இத்தனை. இப்போ நான் இந்த சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு அப்படிங்க, அந்த சமன்பாடு தான் நான் எடுக்க போறேன். 2 பக்கம் m அளவு இருக்கிறேன். சரியா? பெருக்கினாண்டா எனக்கு வரும் EM அங்கல ½ mv வர்க்கம் முழுவதும் வர்க்கம் வரும். ஓகே, அடுத்தது mvன்றது எனக்கு தெரியும். mvன்றது என்ன? உந்தல். சரியா? திணிவை தர வேகம். அப்ப எனக்கு போடலாம் EM சமன் ½ p வர்க்கம். ஆகவே நான் p வந்து 70 மாத்தினா 2EM வர்க்கம். சரியா? ஓகே, இது சமன்பாடு எடுத்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு தெரியும் சக்தி. சக்திக்கு E சமன் h/p. சரியா? எப்படி ஒரு சமன்பாடு முடிக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இதுல இருந்து எடுக்கணும். h/mc தானே, அதுல இருந்து h/p எடுக்கணும். இதுல h/p, இதுல வந்து p க்கு பதிலா நமக்கு போடலாம் என்னடா h/2em போடலாம். சரியா? சரி, அலைநீளம் சமன் h/p. டி ப்ரோக்லி அலைநீளம் சமன் h/p. அப்ப lambda சமன் h/2em.
இதுதான் சமன்பாடு. ஓகே, அப்ப இதுபடி உங்களுக்கு என்ன எழுதலாம்டா, lambda நேர் மாறு விகித சமன் E முழுவது இட வர்க்கமூலம். சரியா? அப்ப எங்களுக்கு இது எழுதலாம் எப்படின்னா, E நேர் மாறு விகித சமன் lambda வர்க்கம். சரியா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் முடிறாங்க. ஈக்கு வந்து E கைனடிக் எனர்ஜி இயக்க சக்தி வந்து E ஆயிக்கக்குள்ள அலைநீளம் lambda ஆயிடுச்சு. அப்ப எங்களுக்கு வந்து இது ஒன்றாவது சமன்பாடாக எடுக்கலாம். ரெண்டாவது சமன்பாடு நான் E டேஷ் எடுத்தேன். அலைநீளத்தை வந்து 4 மடங்காக கூட்டுறாங்க. அப்ப 4 lambda முழுவதின் வர்க்கம். அப்ப அந்த 4 lambda முழுவதின் வர்க்கத்தை நான் எழுதுறேன் 16 lambda. இது ரெண்டாவது சமன்பாடு. அப்ப ரெண்டை வந்து ஒன்றாக பிரிக்கிறேன். பிரிச்சா E டேஷின் கீழ் E சமன் வரும் 16 lambda கீழ் lambda வரும். சரியா? சரி, எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக். E டேஷின் கீழ் E. சரியா? நான் E டேஷ் வந்து மேலே ஒழுங்கில் 16 lambda எழுதுறேன். அது மாதிரி கீழே வரும். இது வந்து 1 lambda வர்க்கம் வரும். இது 1 கீழ் lambda வர்க்கம் வரும். சரியா? ஓகே, அப்போ வந்து E டேஷ் சமன் இங்கே வந்து இது வந்து மேலே போகும். lambda வர்க்கம் வெட்டிப்படும். அப்போ E/16 வரும். அப்போ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர். ஓகே, 10வது क्वेश्चन. XY ஆகிய மூலகங்கள் அடுத்தடுத்த இரு ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் ஆகும். ஒரு ஏடிஎம் 25 பாகை சியில் இரு மூலகங்களும் வெவ்வேறு பௌதிக நிலையில் காணப்படுகின்றது. எக்ஸிலும் வையில் சோடியற்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை உயரும். சரியா? அப்ப சோடியற்ற இலத்திரன்கள் தான் நான் சொல்லுவோம் இப்படி. இதுல வந்து சோடியம் உள்ள இலத்திரன் இல்ல, சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து உயர்வாம் ஒப்பிட்டல்ல. ஓகே, இரு மூலகங்களும் உயர் ஒட்சியற்ற நிலையில் AO4- ரெண்டுமே உயர் ஒட்சியற்ற நிலையில இப்படியான சூத்திரத்தை வந்து எடுக்கலாம். ஒட்சிய அயனை உருவாக்கக்கூடியது XY மூலகங்களாக இருக்கக்கூடியது முறையே என்னன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து மூலகங்கள் நான் கொஞ்சம் எழுதுறேன். குளோரின், manganese, fluorine, chromium, அடுத்தது குரோமியம், குளோரின், சல்ஃபர், அடுத்தது பாஸ்பரஸ். இப்ப இதுல பார்ப்போம். இதுல உயர் ஒட்சியற்ற நம்பர் நாம பார்ப்போம். குளோரின் என்ன வரும்? +7 வரும். மெங்கடீன் +7. ஃப்ளோரின் -1 0. அப்ப 0 இருக்கும். அது குரோமியம் என்ன +6 வரும். அதே மாதிரி சல்ஃபர் அதுவும் +6. அது மாதிரி பாஸ்பரஸ் +5 வரும். ஓகே, அப்ப உயர் ஒட்சியற்ற நம்பருக்குரிய ஒட்சி அயனை பார்த்தா இதுக்கு வந்து வரும் ClO4- வரும். இதுக்கு வந்து வரும் MnO4- பூஜ்ஜியம் F2 வரும். F2 வந்து ஒரு ஒட்சி அயனி இல்லை, இல்லாட்டி F- உள்ள வரும். ஆகவே உயர் ஒட்சியற்ற நிலை இதை பார்க்க போல எங்களுக்கு F வந்து இணைய வச்சே வெட்டி விடாது, F வராது. அடுத்தது குரோமியத்தை பார்க்கணும். ஒட்சி அயனி CrO4 வரும். அது +6 இல்லாட்டி Cr2O2- வரலாம். ஓகே, அடுத்தது SO4 2- இது
PO4 3 போஸ்ட் பேலன்ஸ். ஓகே, அப்ப இங்க இதுல ஒட்சி அன்னையன் வந்து என்ன ஃபார்மட்ல AO4 மைனஸ். சரியா? ஓகே, மூலகம் வந்து என்ன சரி. அப்ப இங்க AO4 மைனஸ் ஏற்றம் வந்து மைனஸ்ல தான் வரணும். இங்க 2 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் வந்து அப்ப இது அவ்வளோத்தையும் வெட்டி விடும். சரியா? அப்படி பார்த்தா MnO4 மைனஸ் ClO4 மைனஸ் இது ரெண்டும் தான் வரலாம். அப்படி பார்த்தா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, நான் சும்மா பார்த்தா இதோட பௌதிக நிலைகள் வந்து குளோரின்ல வந்து இது கேஸ் ஆகிடும், மேங்கனீஸ்ல வந்து சாலிட் ஆகிடும். சரியா? குளோரின்ல கேஸ், குரோமியத்தில் சாலிட், சல்ஃபர் டே சாலிட், பாஸ்பரஸ் டே சாலிட், திண்மம் 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 இது வந்து வாயுவாகிடும். ஓகே, அடுத்து என்னன்னா கேள்வி முடியல. கேள்வியில் வந்து நாங்கள் இப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுட்டோம். எது எக்ஸ் எது ஒய்ன்னு நடக்காங்கல்ல. இங்கே சொல்லிக்கு எக்ஸ் ஒய் முறையே என்னன்னு கேட்டீங்க. அப்படி பார்க்கக்குள்ள எது எக்ஸ் எது ஒய்ன்னு பார்க்கறதுக்கு இன்னொரு கேள்வி மேலே கேட்டீங்கன்னா எக்ஸிலும் ஒய்யில் சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை உயர்வாகும்னு கேட்டுச்சு. அப்போ சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து எதுக்கு உயர்வுன்னு கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்டா 1:2 2:2 பார்ப்போம். 1:2 2:2 2p6 3:2 3p. சரியா? 10 3p எத்தனை வரும்? 12 5 தான் வரும். சரியா? 3p 5 வரும். அப்போ இந்த p ஓபிட்டல்ல, சரியா, p பிளாக்ல வர ஓபிட்டல்ல வந்து 5 இலத்திரன்கள் தான் காணப்படுமா? 1 2 3 4 5. சரியா? ஓகே, அப்ப சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை 1 தான் இருக்கு. அடுத்தது 25 உள்ள அணுவின் 25 உள்ள மெங்கனீஸ்க்கு பார்த்தா 1:2 2:2 2p6 3:2 3p6. அடுத்தது 4:2 3d 5 காணப்படும். சரியா? அப்ப டி பிளாக்ல சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை 1 2 3 4 5. அப்ப இங்க 5 ஆயிடும். அப்ப இங்க சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து எக்ஸிலும் ஒய்யில் சோடியற்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை கூட இருக்கு. அப்ப ஒய் வந்து என்ன? மேங்கனீஸ், எக்ஸ் வந்து குளோரின். ஓகே, இப்பதான் கேள்வி கம்ப்ளீட். அடுத்த கேள்வி 11வது. அமில ஊடகத்தில் CH3COOH இதுக்கு சொல்ல நாம ஆல்டிஹைடு சொல்லுவோம். CH3COOH ஆனது KMnO4 இல் KMnO4ல வந்து நான் வந்து K வந்து போடாம K வந்து போட்டு லாஸ்ட்டுக்கு வந்து K வந்து அங்கே சம்படுத்தணும். K வந்து போடாம நான் போடுறேன் MnO4 மைனஸ்ல. ஓகே, KMnO4 இல் CH3COOH ஆக உச்சேற்றம் அடையும். சரியா? அமில ஊடகத்தில் அப்ப CH3COOH. சரியா? இது உச்சேற்றப்படுது. எப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து ஒற்றையற்ற என்ன வரும்? இதுல வந்து மின்னெதிர் தன்மையை வச்சு பார்க்கணும். ஒற்றையற்ற பார்க்கக்குள்ள கார்பனோட ஆக்சிஜனுக்கு வந்து மின்னெதிர் தன்மை கூட. அப்போ இலத்திரன் வந்து அந்த போறேன்னு நினச்சிக்கொண்டா +2 கார்பனுக்கு +2 வரும். இலத்திரன் இருக்குது 2 இலத்திரன். ஹைட்ரஜனுக்கு வந்து ஹைட்ரஜன்லேருந்து ஒரு இலத்திரன் பெறுது. அப்போ ஒரு இலத்திரன் பெற்றா -1 +2 -1 அப்போ +1 விளைவுலாம் வரும். கார்பன்லேருந்து எடுக்காது, கார்பன்லேருந்து +1. MnO4 மைனஸில் +7 வரும். ஆக்சிஜன் அதில் வந்து -2 வைக்கும். -2ல் 4 அப்போ -8 அங்கே பக்கம் போனால் +8 விளைவு ஏற்றம் வந்து -1. அப்போ
-1 வந்து கழிச்சா +7 வரும். ஓகே, CH3COOH இதே மாதிரி பார்க்கணும். பார்த்தா எங்களுக்கு வந்து 2 இலத்திரன் இருக்குது. அப்போ +2 எங்களுக்கு உண்டு. அப்போ +3. ஓகே, +3. MnO4- இது வந்து உச்சேற்றப்படுறது +1லேருந்து +3க்கு போகுது. இது வந்து +7லேருந்து Mn2+ ஆகும். அதாவது +2 சரியா? ஓகே, இங்க இப்ப அடுத்தது இப்ப சமப்படுத்த முடியல. 1லேருந்து 3க்கு போகுது. 2 இலத்திரன்கள் பரிமாறப்படுது. 7லேருந்து 2க்கு போகுது. 5 இலத்திரன்கள் பரிமாறப்படுது. ஓகே, அப்ப நான் 5 இலத்திரனை வந்து நான் இங்கே போட்டுறேன். 2 இலத்திரனை நான் இங்கே போட்டுறேன். ஓகே, 2 MnO4 இங்கே 2 மேங்கனீஸ் அப்ப நான் அங்கேயும் 2 மேங்கனீஸ் போட்டுறேன். ஓகே, இங்க 5 இங்கே 2 கார்பனுக்கு 2 5ஆல பெருக்கினா 10 கார்பன். அப்ப இன்னைக்கு 2க்கு 3க்கு 5 போட்டுறேன். ஓகே, இப்ப ஆக்சிஜன் சமப்படுத்தி பார்ப்போம். 5 ஆக்சிஜனுக்கு 5 4 4 2 8 4 ஆக்சிஜனோட 2 பெருக்குது. அப்ப 8. அப்ப 5 8 அப்ப 13. இங்க 13 ஆக்சிஜனுக்கு இங்க 2 ஆக்சிஜன் 5 அப்ப 2 10 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 3 ஆக்சிஜன் இங்க கூட இருக்கு. அதை நான் சமப்படுத்த 3H2O போட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா வந்து நான் இதை 3H2O போடுறதுக்கு முதல்ல ஹைட்ரஜன் வந்து சமனா தான் இருந்துச்சு. இங்க எங்க 3 4 இங்க 3 4 சரியா? அப்ப 4 ஹைட்ரஜன் இருந்துச்சு. இங்கலே 4 ஹைட்ரஜன் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா நான் இப்போ 6 ஹைட்ரஜன் போட்டிறேன். அப்ப இங்கல அமில ஊடகம்ன்ற சொல்லியும் 6H+ போடுறேன். சரியா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச உடனே ஏற்றம் சமப்படுத்தப்பட்டிருக்காங்க பாருங்க. அதை வச்சு உங்களுக்கு வந்து சமப்படுத்துறது ஷுவரா கரெக்ட்ன்றதை முடிவெடுத்துக் கொள்ளுங்க. 6+ 2- அப்ப 4+, 2 4+. சரியா? ஓகே, இப்ப 10 மோல் CH3COOH ஆனது CH3COOH ஆக ஒட்சியேற்றம் அடையும் போது பரிமாறப்படும் இலத்திரன் மூல அளவு என்னன்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப இங்க வந்து பரிமாறப்பட்ட இலத்திரன்கள் எவ்வளவுன்னு பாக்குறதுக்கு 2 5 இதுல பொது மடங்கு எல்லாம் சிறியது. பொது போமசி பார்த்தா இதுக்கு வந்து 10 வரும். சரியா? அப்ப இன்னைக்கு 10 மூல் இலத்திரன்கள் வந்து பரிமாறப்பட்டன்னு நாங்க இருக்கோம். சரியா? 5 மூல் CH3COOH ஒட்சியேற்றப்பட போல 5 மூல் CH3COOH ஒட்சியேற்றப்பட போல 10 மூல் இலத்திரன்கள் பரிமாறப்பட்டா இவங்க சொல்ற மாதிரி 10 மூல் இலத்திரன்கள் 10 மூல் CH3COOH aldehyde வந்து ஒட்சியேற்றப்பட போல எத்தனை மூல் இலத்திரன்கள் பரிமாறப்படணும்? இதுலயே 2 மடங்கு. அப்ப 20 மூல். ஓகே, 5க்கு 10 10க்கு 20. சரியா? 10 மூல் அப்ப 20 மூல் இலத்திரன்கள் பரிமாறப்படும். அப்ப இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர். ஓகே, 12வது क्वेश्चन. ClFO+ அயனின் ClFO+. ஓகே, அயனின் மைய அணு சார்பாக இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும் அயனின் வடிவமும் முறையே. வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவமும் கேட்குறாங்க. இங்க வந்து குளோரின் தான் மைய அணுவா வரும். குளோரின் வரையில குளோரின் நான் போட்டேன். குளோரின் அடுத்தது குளோரின் 4 வரும். குளோரின் ஓகே, அடுத்தது ஒரு +1 வந்திக்கு. அப்ப குளோரின் வந்து மைய அணுவா வந்திக்கு. அதுல வந்து இறுதி ஓட்டுல வந்து 7 இலத்திரன்கள் வரலாம் குளோரின்ல. ஆனா ப்ளஸ் வந்து இருந்தால 6 இலத்திரனுக்கும் 6ல 4 பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் 2 இருக்கு. அந்த 2 வந்து நான் தனிச்சோடி இலத்திரன் தான் போடுறேன். சரியா? அப்ப இதுல வந்து வடிவம் என்ன? வடிவம் வந்து சீசோ. சரியா? சீசோ. அதுக்கு வந்து நான் சொல்லுவோம் நிறுத்தாடு வளைந்து நிறுத்தாடு வலை வடிவம். சரியா? அதே இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் வந்து இந்த தனிச்சோடி இலத்திரனை உங்களுக்கு உண்டா நினைச்சிருக்கோம். அப்படி பார்த்தாண்டா முக்கோண இருக்கும் போதும் வரும். முக்கோண
இரு கும்பகம். சரி, ஓகே. முக்கோண இரு கும்பகம் வரும். முக்கோண இரு கும்பகத்தில் எப்படி வரும்? இப்படி வரும். இது 3 ஒரே தளத்தில் இருக்கும், மேலொன்று கீழொன்று. சரியா, ஓகே. அப்படி பார்த்தா இடத்துல சொல்லி கேட்டிருக்க இந்த வடிவம் முக்கோண இரு கும்பகம். அயன் இந்த வடிவம் வந்து இருத்தடுவலை. அப்போ 5th ஆன்சர் வரும். 5th ஆன்சரில் வந்து 5th ஆன்சர்லையும் ஃபர்ஸ்ட் ஆன்சர்லேயும் முக்கோண கும்பகம் தந்தீங்க. அதில் வந்து 5th ஆன்சரில் வந்து முக்கோண இரு கும்பகம் வரணும். செய்ய போல மாற்றாதவர்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஓகே. 13வது கொஸ்டின். ஓகே, குளோரின் ஒற்றை அமிலங்கள் HOCl HClO ரெண்டும் சரி, HClO அடுத்தது HClO2 HClO3 HClO4 HClO2 HClO3 HClO4. ஓகே, தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது என்னாக கேட்கிறாங்க. ஒற்றையற்ற எண் அதிகரிக்கும் போது ஒற்றையற்றும் வலு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா, இல்ல ஒற்றையற்ற எண் எதுக்கு கூடங்க? இதுக்கு வந்து குளோரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அப்போ குளோரின் வந்து +1 ஆகும், இது +3, இது +5 ஆகும், இது +7 ஆகும். ஒற்றையற்ற எண் அதிகரிச்ச போல தாழ்த்தும் வலு தான் அதிகரிச்சு. தாழ்த்தும் வலு அதிகரிச்சு. சரியா, தாழ்த்தும் வலு அதிகரிச்சு. அதே இங்கல ஒற்றையற்ற எண் குறையும் வரிசையில் இங்கல ஒற்றையற்றும் வலு வந்து எதுக்கு கூடண்டா HClOக்கு கூடையாது. சரியா, HClO4க்கு நல்ல குறைவாகும் ஒற்றையற்றும் வலு. தாழ்த்தும் வலு வந்து அதிகரிச்சது இங்க சைட்ல HClO விட HClO2 கூட, அதை விட HClO3 கூட, அதை விட HClO4 கூட. ஓகே, அதனால அந்த கூற்று பிழை. அடுத்தது குளோரினின் மின்னெதிர்த்தன்மை HClO இது இந்த உடல்ல அதிகரிக்குமான்னு கேட்குறாங்க. அப்ப மின்னெதிர்த்தன்மை பார்க்கறதுக்கு மின்னெதிர்த்தன்மை ஒரு சேர்வையிட மின்னெதிர்த்தன்மை பார்க்கறது வந்து ஒரு ஓடல் உண்டிக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்து கலப்பு பார்க்கக்கொள்ள sp வந்து நல்லா கூட, sp2க்கு அடுத்தது நல்லா இருக்கிறோம் sp3க்கு. ரெண்டாவது பார்ப்போம் அந்த அணுல வந்து ஏற்றம் இருக்காது நடுவணு. இப்போ மைய அணு நாங்கள் எது பார்க்குறோமோ குளோரின், இப்போ குளோரின் தான் கேட்டீங்க, குளோரின்ட மைய அணு குளோரின்ல வந்து ஏற்றம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஏற்றத்துல மைய அணு ஏற்றம். சரியா, அதில் ப்ளஸ் பெருமானம் வச்சுட்டா அதுக்கு நல்லா கூட 0க்கு வரும், அதை விட -க்கு வரும். மூணாவது பார்க்குற ஒற்றையற்ற எண், அதாவது சேர்வையிட மொத்த ஒற்றையற்ற எண் குளோரின் சல்ஃபா இங்கே. அப்போ பார்த்தோன்னா இங்கே +1 +3 +5 +7 அப்படி வருது. அப்போ அங்கே ப்ளஸில் எது கூடயோ அதுக்கு வரும், 0ல் வச்சுட்டா 0 அடுத்தது -னா ஆகும். நாலாவது பார்க்குறதுனால இப்போ நாங்கள் இங்கே குளோரினை தானே பார்க்குறோம், குளோரின் மின்னெதிர்த்தன்மை ஏறுவரிசை பார்க்குறேன். நான் குளோரினை வச்சே சொல்கிறேன். இப்போ நான் குளோரின் மையானமாக வச்சு பார்க்குறதால குளோரின் எக்ஸ்ன்னு எடுங்க, அதை சுற்றி வர அணுக்கள்ல மின்னெதிர்த்தன்மை எப்போ கூடையோ, இப்போ சேர்வைக்கு நான் பார்க்கக்குள்ள எதுக்கு அதை சேர்வையை சுற்றி உள்ள அணுக்கள்ல மின்னெதிர்த்தன்மை வந்து கூடையோ அதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூடையே. இந்த 3 கண்டிஷனும் எனக்கு சரி 2 இல்லாட்டி 3 சேர்வைக்கு வந்து நான் பார்க்கக்குள்ள வந்து ஒரே மாதிரி வந்துட்டு, நாலாவதுல வந்து சந்திப்பான் சில நேரம் எப்படின்னா குளோரின் 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 குளோரின். அடுத்ததுல வந்து அதே மாதிரி வந்துட்டு இன்னும் இதில் வந்து குளோரின் 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 இப்படி தந்துருப்பாங்க. சரியா, இதில் வந்து எதுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இதுக்கு இதை பார்க்கக்குள்ள இந்த மையானுவை சுற்றி உள்ள அணுக்களுக்கு வந்து அணுக்களை பார்க்குற அதில் வந்து மின்னெதிர்த்தன்மை எதுக்கு கூடயோ அதுக்கு பார்ப்போம். இங்கே வந்து அவள் குளோரினை விட குளோரின் கூட மின்னெதிர்த்தன்மை இதுக்கு தான் கூடிய. ஓகே, இதுதான் லாஸ்ட்டாக நான் பார்க்குறது. இதுக்கு வந்து நாங்கள் நேச்சரில் சொல்லுவோம், சில இடங்களில் நேச்சரில் கூட்டிக்கணும்.
ஓகே, அப்படி பார்க்குறேன். அப்போ இங்கே பார்க்கணும் ஃபஸ்ட்டா. இது கட்டமைப்பு நான் ஃபஸ்ட்டாக வரைகிறேன். HOCl எப்படி வரும்? குளோரின் OH. சரியா? HClO2 எப்படி வரும்? குளோரின் 2 வரும், ஆக்சிஜன் 2 வரும். எப்படி வரும்? எனக்கு ஆக்சிஜன் உண்டு, OH. சரியா? சுற்றி 7 அணுக்கள் நீக்கணும், இலத்திரம் நீக்கணும், 1 2. ஓகே. HClO3 குளோரின் 1 2 OH. அப்படிங்கிறீங்க ஒரு இலத்திரம். HClO4 எப்படி வரும்? HClO4 குளோரின் ஆக்சிஜன் 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 OH. சரியா? ஓகே. இப்போ கலப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து உடலில் என்ன பார்க்குறேன்? கலப்பு தான் பார்க்குறேன். இதில் வந்து சுற்றி 7 இலத்திரம் நீக்கும். இதுக்கு வந்து sp3. இதில் அதே மாதிரி தான் sp3 sp3 sp3. அதை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் எழுதின சுற்றி நம்பரை மட்டும் போட்டுறேன். ரெண்டாவது பார்ப்போம். மை அணுக்கு ஏற்றமை காட்டு. இது ஒன்றுலையுமே மை அணு இல்லை, அப்போ எனக்கு பார்க்கலாம். அப்போ மூணாவது ஸ்டெப்புக்கு வரும். மூணாவது ஸ்டெப் என்ன? ஒக்சியேற்றன்னு பார்க்குறேன். ஒக்சியேற்றனில் வந்து இதுக்கு வந்து +1, இதுக்கு +3, இதுக்கு வந்து +5, +7. அப்போ ப்ளஸில் வந்து கூட்டினத்துக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை நல்லா கூடியிருக்கும். அப்படி பார்த்தா இப்படி வரும் மின்னெதிர்த்தன்மை. அப்போ தேர்ட் கூற்று இல்லை, செகண்ட் கூற்று வந்து சரி. செகண்ட் கூற்று சரி. ஓகே. அப்போ அடுத்த தேர்ட் கூற்று வருவோம். மூணாவது கூற்று என்ன சொல்லிங்கடா? நான் வச்சுட்டேன். HOCl நான் சுத்த வரைகிறேன். OH. இதில் வந்து HOCl2ல ஆக்சிஜன் குளோரின் OH. இதில் வந்து HClO3ல ஆக்சிஜன் உண்டு, ஆக்சிஜன் OH. HClO4ல ஆக்சிஜன் உண்டு, ஆக்சிஜன் ஆக்சிஜன் OH. சரியா? பார்ப்போம். எல்லா ஒட்சி அமிலங்களும் பைப் இணைப்பு காணப்படுது. அப்படியே இங்கே பாருங்க, HOCl பைப் இணைப்பு காணப்படுறதுக்கு ஃபஸ்ட்டாக டபுள் பாண்ட் காணப்படும், இல்லாட்டி ட்ரிபிள் பாண்ட் காணப்படும். அப்போ தான் சிக்மா பிணைப்பு கொண்டு வரும், மற்றது பைப் இணைப்பாக காணப்படும். ட்ரிபிள் பாண்டில் ஒரு சிக்மா பிணைப்பும் மற்ற ரெண்டும் பைப் இணைப்பும் காணப்படும். எப்பயுமே சிங்கிள் பாண்ட் ஒன்று வந்துருந்தால் அது சிக்மா பிணைப்பாக தான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே பைப் இணைப்பு காணப்படுதா? HOCl காணப்படல. அப்போ எல்லாத்துலேயும் சொல்லி, ஆனால் இங்கே HOCl2, HOCl3, HOCl4 இந்த மூணுலேயும் பைப் இணைப்பு காணப்படும், HOCl காணப்படாது. ஆகவே மூணாவது கூற்று பிழை. அது நாலாவது பக்கம். ஓஃபோய்டுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க பேரீடு குளோரிக் அசிட் அப்படின்னு சொல்லி HClO4 தான் சொல்லுவாங்க. இதில் வந்து HOClக்கு வந்து நான் சொல்லுவோம் ஹைப்போக்ளோரஸ் அசிட், HClO2க்கு குளோரஸ் அசிட்னு சொல்லுவோம், HClO3க்கு வந்து குளோரிக் அசிட்னு சொல்லுவோம், HClO4க்கு வந்து பெர்குளோரிக் அசிட்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து HClO4க்கு வந்து குளோரிக் அசிட் தந்திக்கு இல்லை, கட்டாயம் பெர்குளோரிக்ன்றதை சேர்க்கணும். ஒரு மூலகத்தில் வந்து உயர் ஒட்சியேற்ற நிலையில் உள்ள சேர்மைக்கு வந்து நாங்கள் வந்து பேரிட கூட பெர்குளோரிக் அசிட்னு வேர்டை சேர்ப்போம். தாழ் ஒட்சியேற்ற நிலையில் உள்ள சேர்மைன்றதுக்கு ஹைப்போன்றதை சேர்ப்போம். நான் வந்து பெர்மங்கனேட்ன்றதுக்கு வந்து MnO4 மைனஸில் வந்து உயர் ஒட்சியேற்ற நிலை. அப்போ வந்து அதால் தான் நாங்கள் வந்து மெங்கனஸ்ட உயர் ஒட்சியேற்ற நிலைகளை சுற்றினா அதுக்கு வந்து நாங்கள் பெர்மங்கனேட்டு சேர்ப்போம், பொட்டாசியம் பெர்மங்கனேட்டு சேர்ப்போம். அப்போ அந்த கூற்றும் பிள்ளை. ஓகே. அடுத்தது 5th கொஸ்டின். ஒட்சியேற்றம் அதிகரிக்கும் போது ஒட்சி அமிலத்தின் அமில இயல்பு குறைவடைகின்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இது அவ்வளோதையும் வழங்கப்படுத்தினேன். ஃபஸ்ட்டாக எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஓகே, மட்டும் பாருங்க. அசிடிட்டியில் வந்து ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கிற போக்கில் வந்து அமில இயல்பு கூடும். சரியா? ஓகே. ஒட்சியேற்ற எண் வந்து நல்லா கூடின சேர்வைக்கு வந்து அமில இயல்பு நல்லா கூடிய இருக்கும். வண்ணமில தாழ் ஒட்சியேற்ற எண்ணுடைய இதுக்கு இதுக்கு வந்து ப்ளஸ் பண்ணாலே
இதுக்கு +7. அவ +1க்கு வந்து மின்னமிலம் இருக்கும். இது மின்னமிலத்தை விட கொஞ்சம் அசிடிட்டி கூட்டினா இருக்கும், அமில இயல்பு கூட்டினது இருக்கும். இதை விட HClO3க்கு அமில இயல்பு கூட இருக்கும். இதை விட வண்ணமிலம் HClO4க்கு வந்து நல்லாவே வண்ணமிலம் அந்த அமில இயல்பு நல்லாவே கூட இருக்கும். இப்போ வந்து இங்கே உச்சேற்ற எண் அதிகரிச்சக்குள்ள உச்சி அமிலத்தில் அமில இயல்பு குறையும்னு சொல்லிக்கு அது பிள்ளை.